அந்த 2க்கு வந்து 7-1 சொல்லியிருக்கீங்களா? 7-1 7ஆம் தேதி பண்ணவங்க 1ஆம் தேதி பண்ணவங்க 1ஆம் தேதி பண்ணாங்க. 7ஆம் தேதிக்கு 2ஆம் தேதி தான் வரும். 6ஆம் தேதிக்கு 1. 4ஆம் தேதிக்கு 1. அப்போ அந்த 3ஆம் தேதி பிறந்தவங்களும் எழுதிருந்தோம்ல. 3ஆம் தேதி ஆண் நம்பரில் வந்துருக்கணும். ஆண் வந்து ஒரு பெண் வந்து ஆண் வந்து ஆணை இழுத்துணும்னு சொன்னாங்களா? இது அப்படி தான், கரெக்டு தான். நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு. 3-9 அதே தான். ஆமாம். இதில் நீங்கள் 7-1-1 மட்டும் போடுவீங்களா? சார் இந்த 6ஆம் நம்பரில் பிறந்த 1ஆம் நம்பருக்கார், 4ஆம் நம்பரில் பிறந்த 1ஆம் நம்பருக்கார், அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு போட்டுக்கிறேன். இது வந்து டேஸ்க்காக இப்படி போட்டேன். புரிஞ்சுங்களா? இந்த தன்மை இங்கே கொண்டு வந்து இது விட்டுரும். அப்போ ஜாதகத்தில் வந்து புதன் கேது 5-11ஆம் பாவத்தோட கேது சேர்ந்துருந்தால் அந்த வேலை செஞ்சுக்கலாம். புரிஞ்சுங்களா? புதன் கேது 5-11 பாவம். 11ஆம் பாவம் அபிலாசை, 5ஆம் பாவம் ஆழ்மனது. என் மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னாவே 5ஆம் பாவம் மனசு. நீங்கள் ஜோதிடத்தை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே விளக்கமாக இருக்காது. ஆனால் இந்த வேலை செஞ்சுருக்கு. திரிகோணத்தில் இருந்தாலும் இந்த வேலை செய்யுது. இந்த லிங்க் ஆச்சுன்னா எங்கே இருந்தால் அது வேலை செய்யும். ஒன்றாம் பார்த்து சொல்லிடலாம். இது வந்து இந்த ஒரு பையன் விளையாடுறான்னு வச்சுக்கலாம், அவன் 2ஆம் எண்ணில் பிறந்திருந்தான்னு வச்சுக்கலாம், அவன் நீங்கள் சொல்லலாம், எப்போ பாரு உங்கள் பையன் பொண்ணுகளோட தான் விளையாட்டு இருப்பானா? ஆமாங்க, அவனை அங்கே தான் நிற்பானுங்க அப்படிப்பாங்க. இயல்பாக அந்த 2ஆம் நம்பரில் பிறந்ததுக்கு அந்த மாதிரி இயல்பாக அந்த வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கிற காரணம், எங்களுக்கு கிடைக்கிற காரணம் இதான் இயல்பாக எங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தான் எங்களுக்கு கிடைக்க காரணம். 2, 3, 6, 7, 4, 5, 8, 4, 5, 8. இதெல்லாம் புரியுதா? பித்தம் கபம் வாதம். இப்போ நம்மளே ஒரு நாய் சொன்னோம்னா அது இதை சார்ந்து நம்ம பேசணும். 1ஆம் நம்பருக்காருக்கு பித்தம் கபத்தில் தான் வரும். 2, 3, 6, 7க்கு கபம், 4, 5, 8க்கு வாதம். இதன் மூலம்தான் நோய் உருவாகும். என்னங்க? ஆமாம், மாற்றிக்கலாம். இது அவங்க எப்படி பிறப்போம் அது சம்மந்தமான நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம வயசான காலத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறதுக்கு இது வந்தாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பித்த உடம்பாக இருக்குது, இதெல்லாம் பித்த உடம்புனே சொல்லலாம். இது கப உடம்புன்னு சொல்லலாம், இது வாத உடம்புன்னு சொல்லலாம். இவங்களாம் வாத சம்மந்தமாக வரும். ஆமாம், அது வயசான காலத்தில் சொல்லணும். இளமை காலத்தில் அப்படியே சொன்ன நோய் சொல்லணும் வரும். அதுக்கு வந்து லக்னாதிபதியோட ராகு கேது சேர்ந்துருந்தா அதெல்லாம் சின்ன வயசுலேயே வரும். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு. லக்னாதிபதியோட ராகு கேது சேர்ந்து இந்த எண்ணம் இருந்தால் சின்ன வயசில் அதுக்கான நோய் உருவாகும். லக்னாதிபதி தான் மெயின். லக்னத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் லக்னாதிபதி தான் மெயினாக அது வேலை செய்யும். எல்லோரும் ஒரே டேட்டா பர்த்தை போடுங்க, ஆள் கொண்டு போனீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். நான் சொல்லக்கூடிய டேட்டா பர்த்தை போடுங்க.
நம்ம சாஃப்ட்வேரில் தமிழ்லையும் போட்டுக்கலாம், நீங்கள் இங்கிலீஷில் போட்டிங்களான்னு எடுத்துக்கோ. பணம்ங்கிற ஒரு ஜப்கெட்டை அமுத்துங்க. அமுத்துறீங்களா? அமுத்துறீங்களா? எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? 0. 0ன்னு போட மாட்டாங்க, 1% வச்சுக்கலாம். அவர் இந்த டேட்டா பர்த்துக்காரர் வந்து பணத்தை வந்து ஈர்க்கிறது 1% தான் ஈர்க்க முடியும். அப்போது இப்போ இதில் பண விரும்பிங்கிறது 1% காட்டுது. அப்போ இவரால் பணத்தை ஈர்க்க முடியல, பணத்தை அவரை தேடி வரமாட்டேங்குது. அப்போ இவர் பணத்தை தேடி வரணும்னா என்ன பண்ணணும்? அவருக்கு இயல்புலேயே பணம் வந்து வரமாட்டேங்குது. அப்போ பணம் வரணும்னா அவருக்கான வழிபாடு என்ன செய்யணும் அப்படின்னா, இவர் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இதில் இந்த 3ல் எது அவருடைய ஜாதகத்தில் ப்ளஸ்ஸாக இருக்கோ அதை எடுத்து வழிபாடு பண்ணணும். இந்த 3 தான். இந்த 3 இல்லாமல் பணம் வரவே வராது. அவருடைய ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தால், சூரியன் நல்ல பாவத்துக்கு அதிபதி, ஒரு 11ஆம் பாவத்துக்கு அதிபதி, இல்லை 2க்கு அதிபதி, இல்லை 9ஆம் பாவதியோ வர்றாரு அப்படின்னா சூரிய நமஸ்காரம். இல்லை ராகு இதில் ஏதோ ஒரு பாவத்தில் பலமாக இருந்ததுன்னா இந்த 3ல் எது நல்லா பெனிஃபிட்டாக இருக்கோ அதை பிடிச்சா போதும். அவர் பணம் ஈர்க்கக்கூடிய சக்தி அவருக்கு கிடைச்சிடும்.